யார்கிட்ட போய் நான் இந்த மண்ணின் மைந்தன் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிற நான் யார்கிட்ட போய் 10.5% கேட்கறது? எனக்கு வெக்கமா இருக்குன்னு மருத்துவர் சொன்னார் இல்ல. தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் அதுக்கு வெக்கப்பட்டிருக்கணும். யார்கிட்டடா போய் யாரா வந்து என்னை கணக்கெடுன்னு உங்ககிட்ட சொல்லணுமா? இந்த சமூகத்தை பார்த்து அரசு பயப்படாது என்ற நிலையில் தான் நாங்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு பாமக மட்டும் இல்லைன்னா எப்படி பட்டியல் சமூக மக்கள் இன்றைக்கு பஞ்சை பராதியாக தமிழ்நாட்டில் இருக்கிறோமோ அதை போலத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகமும் இருந்திருக்கும். திருமாவளவன் இந்த கொடியை பாமக கொடியை ஏத்துகிறேன். இந்த தொகுதியில் பாமக வேட்பாளர் நிற்கவில்லை, திருமாவளவன் நிற்கிறேன் என்று உன் அக்காவிடம் சொல், உன் அம்மாவிடம் சொல். திருமாவளவன் ஓட்டு கேட்டு வந்தேன் என்று சொல்லுன்னு சொன்னல்ல. எங்க அப்பா கூட 1 மணி நேரம் என் பக்கத்தில் உட்கார்ந்து எனக்கு சாப்பாடு பரிமாறதில்லை. ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 1 மணி நேரம் என் தந்தையை போல என் பக்கத்திலே உட்கார்ந்து எனக்கு சோறு போட்டார். திமுக என்ற கூட்டணியில் பாமக என்ற ஒரு கட்சி வந்தால் விசிக இருக்காது என்று சொல்றல்ல, இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சி. வன்னியரும் பறையரும் இணைந்து விட்டால், தென் மாவட்டத்தில் இருக்க தேவரும் தேவேந்திரம் இணைந்து விட்டால், மற்ற தமிழ் சாதிகளும் ஒன்றாக நின்றா இங்க தமிழர் அல்லாதவனுக்கு தமிழகத்துல வேலையே இருக்காது. இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் எவனும் முதலமைச்சர் ஆக முடியாது என்று, இந்தியாவிலே ஆக முடியாது என்று ஒரு புடுங்கி சொன்னாரு. ஆனால் ஒரு 6-7 முறை இந்தியாவில் முதல்வராக ஆகியிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அன்புமணி ஐயா கூட சொன்னாரு, எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்திலே இருக்கிற ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னார். அதே போல செந்தமிழன் சீமான் அவர்களும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனை முதல்வராக்குவதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னார். இங்கே இருக்கிற தமிழ் குடிகள் கூட இதற்கு ஆதரவளிக்கும். ஏதோ சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னால் ஏதோ தமிழகத்தில் இருக்கிற சாதி தலைகளை எண்ணுவது என்று நினைக்கிறாங்க. பொதுவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஒட்டுமொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு 2 இருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பொழுது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இந்த நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள், எஸ்சி எஸ்டி மக்களின் வாழ்வாதாரம், என் வீடுனா என் வீட்டில் எத்தனை பேர் இருக்கும், என்னோட பொருளாதார வசதி என்ன, என் வீட்டில் என்ன வசதி வாய்ப்பு இருக்குது, நான் என்ன வேலை செய்கிறேன், நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க பொதுவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பில். சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிறது எங்களை எப்படி இந்த சமூகத்தில் என்னென்ன வசதி வாய்ப்பு, சோசியல் எக்கனாமிக்கலி நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதை போல எல்லா சமூக மக்களுக்குமான அந்த சமூக நிலையை ஆய்வது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பு 1872 ஆங்கிலேயர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1931 இந்த சாதி குறித்தான விவரங்கள் அடங்கிய கணக்கெடுப்பு இந்தியாவில் எடுக்கப்பட்டது, குறிப்பாக தமிழகத்திலும் சேர்த்து எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு எந்த தரவுகளும் எந்த சாதியில் எந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் கூட இந்த அரசுகிட்ட இல்லை. 1951, 61, 91, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இதே நிலைதான். எங்களை பற்றிய டீட்டெயில் இருந்ததே தவிர மற்ற தமிழகத்தில் இருக்க எந்த மக்களை பற்றியுமான டீட்டெயிலும் அரசு எடுக்கலை. அதனால தான் இப்போ 2011 மத்திய அரசு இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்தது. அந்த கணக்கெடுப்பை எடுத்து 2015 அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்து, அமைச்சர்கிட்ட கொடுத்து, அந்த கணக்கெடுப்பு இன்னும் வரல. இப்படி இருக்கிற நிலையில் 2022 திரும்பவும் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கணும். அப்படி எடுக்கப்பட்டதுன்னா அந்த கோவிட் காலம்ன்றதால அதை இவங்க எடுக்கலை. இப்போ தமிழக அரசை நாம் மருத்துவர் ஐயா உட்பட எல்லாரும் கேட்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு. ஜூன் 22 கேரளாவில் 1968 இந்த மாதிரி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த மக்களின், அந்த நாட்டில் கேரளாவில் உள்ள மக்களின் அந்த வாழ்க்கை தரத்தை எப்படி ஒட்டுமொத்தமாக உயர்த்துவது என்ற அக்கறையில் அந்த நாட்டின் முதல்வர், அந்த மாநிலத்தின் முதல்வர் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தார். இன்றைக்கு கர்நாடகாவில் 2014, 2015 இதே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. ஆனால் அது வெளியில் விடலை. இப்படி இருக்கிறபோது இன்றைக்கு பீகார், கர்நாடகா, ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற நான் போய் 10.5% கேட்பதற்கு எனக்கு வெக்கமா இருக்கு. யார்கிட்ட போய் நான் இந்த மண்ணின் மைந்தன் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிற நான் யார்கிட்ட போய் 10.5% கேட்கறது? எனக்கு வெக்கமா இருக்குன்னு மருத்துவர் சொன்னார்ல.
தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் அதுக்கு வெக்கப்பட்டிருக்கணும். யார்கிட்டடா போய் யாரா வந்து என்னை கணக்கெடுன்னு உங்ககிட்ட சொல்லணுமா? இப்போ இங்க பாருங்க, எஸ்சிகள் 18% தோராயமாக இருக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் கணக்கெடுப்பில் 22.5% நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த 18ல் ஒரு 3 மைனஸ் ஆக்கி 15 ஆக்கி அந்த 15லும் ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு பிரிவுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 10.5% இன்னைக்கு செட்பேக் ஆகிருக்குன்னா தமிழகத்தில் இருக்கிறவன் எல்லாம் உறுதியானவன், இவன் ஒத்துமை இல்லாதவன், அதால் இவன் இப்படியே இருந்துருவான் அப்படின்ற நிலப்பில் தான் இன்றைக்கு தமிழக அரசு இதை எடுக்க மறுக்குது. இப்போது 10.5% கொடுத்தாங்க. சரி, மொத்தமாக இன்றைக்கு அமைச்சரவையில் ஒரு 3-4 வன்னியர் சமூக பிரதிநிதிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இது தமிழகத்தில் மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜி.கே. மணி போன்றவர்களும் PMK இல்லைனா இந்த சமூகத்திற்கு நடந்திருக்குமா? இவர்களுக்கு மூவருக்கு பயந்து தான் இந்த அரசு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கு. இப்போ நாங்கள் 18% இருக்கோம். எங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க? அப்போ எங்க சமூகத்தில் இத்தகைய தலைவர்கள் இல்லை. இந்த சமூகத்தை பார்த்து அரசு பயப்படாது என்ற நிலையில் தான் நாங்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு பாமக மட்டும் இல்லைன்னா எப்படி பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு பஞ்சை பராதியாக தமிழ்நாட்டில் இருக்கிறோமோ அதை போலத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகமும் இருந்திருக்கும் என்பதை இந்த சமூகம் மறந்துவிடக்கூடாது. இப்போ தமிழ் குடிகள் எல்லாம் இங்கே இருக்கிற எல்லா தமிழ் குடியும் எங்களை எண்ணுன்னு சொல்கிறோம். வட மாவட்டங்களில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற பறையர் வன்னியர் எங்களை எண்ணுன்றோம். தென் மாவட்டத்தில் இருக்க தேவர் தேவேந்திரர் மற்ற முத்திரையர் இவங்க எல்லாருமே எங்களை எண்ணுன்றோம். என்றதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அதை வெளிப்படையாக முதல்ல சொல்லுங்க. என்னன்னா நான் பெரும்பான்மையாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிந்துவிடும். ஒரு மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு கல்யாண மண்டபத்திலே அடைக்கக்கூடிய மக்கள் தான் தமிழகத்தை தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது வெளியே வந்துவிடும் என்பதற்காக இந்த திராவிட கும்பல் இதை எடுக்க மறுக்கிறாங்க. எனவே இங்க தமிழர்கள் ஏதோ ஒரு கூட்டத்துக்காக வந்தோம், கூடணும் போனோம், கூடி கலைஞ்சிருவாங்க அப்படின்னு இந்த அரசு நினைக்குது இல்ல. இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொன்னால் இவர்கள் மத்திய அரசை எடுக்கணும்னு சொல்றாங்க. நான் ஒன்று சொல்றேன். ஜெயங்கொண்டம் ஒரு கூட்டத்தில் திருமாவளவன் இந்த கொடியை பாமக கொடியை ஏத்துகிறேன், இந்த தொகுதியில் பாமக வேட்பாளர் நிற்கவில்லை, திருமாவளவன் நிற்கிறேன் என்று உன் அக்காவிடம் சொல், உன் அம்மாவிடம் சொல், திருமாவளவன் ஓட்டு கேட்டு வந்தேன் என்று சொல்லுன்னு சொன்னல்ல. எங்க அப்பா கூட 1 மணி நேரம் என் பக்கத்தில் உட்கார்ந்து எனக்கு சாப்பாடு பரிமாறதில்லை. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 1 மணி நேரம் என் தந்தையை போல என் பக்கத்திலே உட்கார்ந்து எனக்கு சோறு போட்டார் என்று சொல்லிய நபர்கள் இன்னைக்கு திமுக என்ற கூட்டணியில் பாமக என்ற ஒரு கட்சி வந்தால் விசிக இருக்காது என்று சொல்றல்ல. இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சி. எனவே இன்றைக்கு வட மாவட்டத்தில் இருக்கிற வன்னியரும் பறையரும் இணைந்து விட்டால், தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவரும் தேவேந்திரம் இணைந்து விட்டால், மற்ற தமிழ்ச்சாதிகளும் ஒன்றாக நின்றா இங்கே தமிழர் அல்லாதவனுக்கு தமிழகத்தில் வேலையே இருக்காது. இதை நாம் முதல்ல ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு தமிழ்ச்சாதிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து, தமிழ் சமூகங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்கள் தலையை என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்து நாம் இதை வலியுறுத்தி இதை நடத்தாவிட்டால் ஒட்டுமொத்த தமிழர்களும் எங்களுக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலை தமிழகத்தில் வந்துடும். எனவே இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது ஏதோ கூடி கலைஞ்சிட்டாங்க, பறையரும் வன்னியரும் சேர்ந்து ஒரே மேடையில் நின்றார்கள் என்பதல்ல. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய அன்புமணி மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். எங்கெல்லாம் வட மாவட்டங்களிலே வன்னியருக்கும் வன்னியருக்குமான சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவு நிற்கிறதோ, வன்னியர் சமூகத்தின் சார்பாக நீங்கள் வாருங்கள், பறையர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் வருகிறோம், ஒரு 4-5 பிரச்சனையை நாம் ஒன்றாக நினைந்து தீர்த்துவிட்டால் இந்த தமிழகத்தின் அரசியல் வரலாறு மாறிவிடும். நாம் கேட்க வேண்டிய இடத்திலே இருக்கிற நாம் இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்திலே இருப்போம். எனவே மீண்டும் மீண்டும் ஐயாவை நான் வற்புறுத்தி கேட்பது, வட மாவட்டங்கள் பறையர்களும் வன்னியருக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் 2
சமூக பிரதிநிதிகளும் ஒன்றாக சேர்ந்து நமக்குள்ளே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு பெரும் சமூகம் இணைந்து விடக்கூடாது என்பதில் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் முனைப்பாக இருக்கின்றன. எனவே மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன், இந்த சமூகம் பிறப்பால் ஒருவர் தமிழராக இருந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் அதில் முதன்மையாக இருக்கிற மருத்துவர் ஐயாவை நோக்கி தமிழகம் திரும்ப வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் எவனும் முதலமைச்சர் ஆக முடியாது என்று, இந்தியாவிலே ஆக முடியாது என்று ஒரு புடுங்கி சொன்னார். ஆனால் ஒரு 6-7 முறை இந்தியாவில் முதல்வராக ஆகியிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அன்புமணி ஐயா கூட சொன்னாரு, எங்களுக்கு ஆதரவு அளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்திலே இருக்கிற ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னார். அதே போல செந்தமிழன் சீமான் அவர்களும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனை முதல்வராக்குவதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னார். இங்கே இருக்கிற தமிழ் குடிகள் கூட இதற்கு ஆதரவு அளிக்கும். நாம் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் நமக்குள்ள பங்கு போட்டு இந்த முதலமைச்சர் பதவியை நாம் அனுபவிப்போம். தமிழ்நாட்டை தமிழர்களே ஆளுவோம். அதற்கு இந்த கூட்டணி நிச்சயமாக தொடர்ந்து இருக்க வேண்டும். எங்கெல்லாம் சமூகத்திலே பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை கையாள்வதில் நாம் ஒன்றாக நின்று தமிழகத்தை மாற்ற வேண்டும். இந்த கேட்கிற நிலையை மறுத்து கொடுக்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் தமிழராக ஒன்றிணைய வேண்டும். குறிப்பாக வட மாவட்டங்களே இருக்கிற பறையரும் வன்னியரும் பறையரும் ஒன்றாக இணைஞ்சு, நாமெல்லாம் ஒன்றும் பெரிய மிட்டா மிராசெல்லாம் இல்லை, எல்லாருமே கூலி வேலை செஞ்சுக்கின்னு அன்றாடம் காட்சிகளாக இந்த இரு பெரும் சமூகங்கள் இணைந்து விடக்கூடாது என்று இங்கே ஒரு பெரிய சதி நடக்கிறது. இந்த சதியை மருத்துவர் ஐயாவோடும் அன்புமணி ஐயாவோடும் சேர்ந்து நாம் முறியடிப்பதற்கு பறையர் சமூகம் தயாராக இருக்கிறது என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து வலியுறுத்தி வருகிற ஒரு கோரிக்கையை, நிலைப்பாட்டை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு அறப்போராட்டம். எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற இந்த போராட்டம், இந்த போராட்டத்தில் பங்கேற்று வாழ்த்தி பேசியிருக்கிற, இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று பேசியிருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் முதலில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னேன், இது உலக சமூக நீதி தினம் என்று சொன்னேன். அப்போ சமூக நீதி என்றால் என்ன என்பதை அரசும் நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவதுதான் சமூக நீதி. சமூகம் என்பது மக்கள் சேர்ந்து வாழ்கிற கூட்டத்திற்கு பெயர் சமூகம் என்று சொல்லுகிறோம். இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, மேடு பள்ளங்கள் இருக்கிறது, இது சமநிலை வேண்டும் என்பதுதான். அநீதி இருக்கிறது. ஆகவே சமூகத்தில் அநீதி இருக்கிறது. இந்த அநீதி களையப்பட வேண்டும், நீதி வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதியின் ஒரு அங்கம்தான் இடஒதுக்கீடு. அப்போ இடஒதுக்கீடு மட்டும் சமூகத்தை மேம்படுத்தி விடாது. எல்லா நிலைகளிலும் நீதி வேண்டும் சமூகத்தில். அதில் படிப்பதற்கு வேலைக்கு செல்வதற்குமான ஒரு வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு. ஆகவே அந்த இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் சொல்லி வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் சென்னை மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து அறிக்கைகள், போராட்டங்கள், செல்லுகிற இடங்களில் எல்லாம் பேச்சு. அதோடு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து தீர்மான வடிவில் அல்ல, பல கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். நாங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டம் என்பது இன்னும் வெற்றி பெறவில்லை, இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் என்று சொன்னார்கள், மணி நீங்கள் சொல்லிட்டு வாங்க, இதில் பங்கேற்று இருக்கிற தலைவர்களுக்கு நான் சொன்னதாக வாழ்த்து சொல்லுங்க, சமூக நீதியில் இருக்கிற எல்லா சமுதாய சங்கங்களும் ஒன்றாக இணைய வேண்டும், மேலும் வர வேண்டும், அப்பொழுதுதான் வலுப்பெறும். இப்போ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இன்று நேற்று மட்டுமல்ல, மருத்துவர் ஐயா அவர்கள் நாங்கள் மாநாடு நடத்துவோம். அந்த மாநாட்டில் எல்லா சமுதாய தலைவர்கள் பங்கேற்பார்கள். அப்பொழுது பேசுவது, அரசே உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இது 35 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லி வருவது, 40 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்மானித்து வருவது. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ தலையை எண்ணிக்கொள்வது அல்ல. வன்னியர்கள் இவ்வளவு பேர், முத்தரையர்கள் இவ்வளவு பேர், முக்குளத்தோர் இவ்வளவு பேர், கொங்கு வேளாள கவுண்டர் இவ்வளவு பேர், ஆயுதிராவிடர் இவ்வளவு பேர், மற்ற சமூகத்தை சார்ந்தவர் எல்லாம் பேர் சொல்லணும் தப்பா நினைக்காங்க. நாடாரா, நாயுடா, முத்தரையரா, முக்குளத்தூரா, செட்டியாரா, வெள்ளமாரா, கொங்கு வேளாள கவுண்டர், வேட்டுக்கூட எல்லா ஜாதியும் தான். எல்லா ஜாதியிலும் எவ்வளோ பேர் இருக்கிறான்னு தலையை எண்ணிக்கிட்டோம்னா
அதில் நலிந்த பிரிவினர் எவ்வளவு இருக்கிறாங்க, வன்னியர் மக்கள் தொகை எவ்வளவு, கொங்கு வேளாள கவுண்டர் மக்கள் தொகை எவ்வளவு, தேவர் முக்குளத்தோர் மக்கள் தொகை எவ்வளவு, முத்தரையர் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கணக்கு எடுத்துக்கிறோம். அதில் நலிந்த பிரிவினர், பொருளாதாரத்தில் நலிந்த ஏழைகளாக இருப்பவர்கள் எவர்கள் பேர், அவர்களை கண்டறிந்து அவர்களை மேலே தூக்கிவிடுவதற்கான ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருவதற்கான இங்கே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக, போராட்டத்தின் வாயிலாக அரசை வலியுறுத்தி வரும். சும்மா ஏதோ கணக்குக்கு இல்லை. எங்கள் சென்னை அன்புமணி கூட இன்னும் சொன்னாங்க, இப்படி தலையை எண்ணிக்கொண்டு நலிந்த பிரிவினரை மேலே கொண்டு வருவது என்பது ஒரு நோக்கம். அதே நேரத்தில் தமிழக அரசின் சார்பில் இடஒதுக்கீடு 69 விழுக்காடு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு நாளைக்கு எப்போ வேணாலும் எடுக்கலாம். வழக்கு பிரச்சனைக்கு வந்துச்சுன்னு சொன்னால் தமிழக அரசு என்ன செய்ய போகுது, என்ன கணக்கு காட்ட போகுது? கணக்கு காட்ட வேண்டாமா? இதோ 69 விழுக்காடுக்கு தக்க ஏற்பாடாக இவ்வளவு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது என்று காட்டினால் அந்த 69 விழுக்காடு நிலைநிறுத்தப்படும், எல்லா சாதிகளுக்கும் உறுதி செய்யப்படும். அது வேண்டாமா? இதை இங்கே மட்டும் நாங்கள் பேசலை, சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம், வெளியிலேயே பேசுகிறோம், போராட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. இதை வலியுறுத்துகிற வகையில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சாதி பற்றி பேசினா சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க, ஜாதியை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பேசக்கூடாது? என்ன தப்பு இருக்குது? ஜாதியின் பெயரால் தான் படிக்கிறதுக்கு இடம். பள்ளிக்கூடத்தில் சேரும் பொழுது குழந்தை பேர் என்ன, அப்பா பேர் என்ன, என்ன ஜாதி கேட்குறாங்க. வேலைக்கு போகணும்னா என்ன ஜாதி, இடஒதுக்கீடு. அப்போ ஜாதியின் பேசாமல் என்ன பேச முடியும்? இதை தான் எங்கள் மருத்துவரையா கூட வரக்கூடிய 23ஆம் தேதி சோழ மண்டலத்தில் கும்பகோணத்தில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு. அந்த மாநாடு என்பது இந்த போராட்டத்திற்கு மாநாட்டிற்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமயம் என்று சொன்னால் மதம், சமூகம் என்று சொன்னால் சமுதாயம் என்று சொன்னால் ஜாதி. சமய சமுதாய சகோதர நல்லிணக்க மாநாடு. அப்போ மதத்தாலும் ஜாதியாலும் சண்டை சச்சரவுகள் கூடாது, ஒரு துளி ரத்தம் சிந்தக்கூடாது. இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சகோதர நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், எல்லாருக்கும் உரிமை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டுடைய நோக்கம். 23ஆம் தேதி அதுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி உலக சமூக தினம். இன்றைக்கி எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் தலைமையில் இந்த போராட்டம். நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ மருத்துவரையா அவர்களும் சென்னை அன்புமணி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிமைக்கும் குரல் கொடுக்கிற போராட்ட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏதோ போராட்டம் நடத்துங்கிறது இல்லை. 4 பேர் கூடலாம், கலையெல்லாம், ஒரு கூட்டம் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம், போயிடலாம். ஆனால் உண்மை என்ன? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ வேண்டும். இப்போ ரெட்டியார் இருக்கிறாங்க, ரெட்டியார் முன்னேறிய வகுப்பாக இருந்தாலும் கூட அதில் ஏழைகள் இருக்காங்களா இல்லையா? பிராமணர் முன்னேறிய வகுப்பு, ஏழைகள் இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு நரிக்குறவர் சமுதாயம் இருக்குது, எவ்வளோ அடித்தட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு உரிய உரிமை வேண்டாமா? ஆகவே நீ ஒவ்வொன்றும் கேட்டு பாருங்க. எந்த ஜாதி சங்க தலைவர்களை கேட்டாலும் சொல்லுவாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இது எல்லாருடைய கோரிக்கை. இது அரசு மறுக்குது, தட்டி கழிக்குது. ஏன் தட்டி கழிக்குது? இது மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது. ஒரு ஊராட்சி மன்றத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், ஒரு பேரூராட்சி நகராட்சியில் எடுத்தலாம், அரசு சட்டம் சொல்லுது. ஆகவே தான் அந்த அடிப்படையில் தமிழக அரசு இனியும் தட்டி கழிக்காமல், இது முதல் கட்ட போராட்டம், தொடக்க போராட்டம், இந்த போராட்டத்தை நீடிக்க விடக்கூடாது. நீடித்தால் மிகப்பெரிய போராட்டமாக வலுப்பெறும். ஆகவே வலுப்பெறுவதற்கு முன்பு தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதனுடைய புள்ளி விவரங்களை கொண்டு மேம்பாட்டு திட்டங்களை வழங்க வேண்டும். 10.5 என்பது சாதாரணமானதல்ல, அதையும் நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற தலைவர்களுக்கும் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி என நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.